குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்க? புரியல இல்லையா உனக்கு? கல்யாணத்துக்கான கடனையே இப்பதான் நான் முடிச்சிருக்கேன் நானு. திருப்பி இன்னும் வேற டக்குன்னு இன்னொரு கடன் வாங்கணும். எங்க அவன் வளர்ந்து வந்து கேட்டான்னா உங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணா உங்க மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்க? சரி இப்போ வந்து இப்ப என்ன பர்த்டே கிராண்டா கொண்டாடணும். உனக்கு கிராண்டா கொண்டாடணும். ரெசார்ட் ஏதாவது புக் பண்ணி சிம்பிளா கொண்டாடுவோம். உங்க வீட்ல இருந்து 2 பேர், எங்க வீட்ல இருந்து 2 பேர் இப்படி வச்சுட்டோம்னா எங்க அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா அப்பா. அப்ப உங்க அண்ணனை கூப்பிடுறது இல்லையா? அண்ணன் இது பண்ணுவோம். உங்க அண்ணன் ஒய்ஃப். சரி அவங்கள கூப்பிடுவோம். அவங்கள அப்ப உங்க அண்ணனை கூப்பிட்டா அப்ப ஏன் தங்கச்சி புருஷன். சரி தங்கச்சி புருஷன் கூப்பிடுவோம். நீங்க கல்யாணம் பண்ணி வச்சதே நமக்கு சித்தப்பாதான். அவர்தான் உங்க பொண்ணே பார்த்து உங்களை எனக்கு கண்ணுல காமிச்சதே அவர்தான். அவர்கிட்ட சொல்லாம நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி ஏதாவது போட்டு அவர் பார்த்து மனசு சங்கடப்பட்டாருன்னா அவர் மட்டும் கூப்பிடுவோம். சரி சித்தப்பா கூப்பிடுவோம். சித்தப்பா கூப்பிட்டுனா அப்புறம் எங்க வீட்டுல போட்டு இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சித்தப்பா கூப்பிட்டுருக்காங்க. ஏற்கனவே வந்து பொண்டாடி போட்டு போயிட்டாங்கிறாங்க. இல்ல நீ இன்னும் உங்களால அதிகமா கூப்பிட்டு என்ன இது பண்ணலான்னு பாக்குறேன். பொண்டாட்டி பக்கத்து போன எவனு கெட்டு போன இல்லங்க. என்ன பண்ணுங்க கூப்பிடணுமா? எல்லாத்தையும் கூப்பிடுவோங்க. எல்லாரும் கூப்பிட்டா 20 பேர் வந்துருவேன். 20 பேர் கூப்பிடுவோம். என்ன 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் போயிட முடியும். பண்ணுவாங்க. என்ன நான் நினைச்சேன் ஒரு 2 பேர் 4 பேர் என்ன வந்தாங்கன்னா பட்டணம் பக்கத்துல மீன் வாங்கிட்டு வந்து வறுத்து நைட்டு தூங்க வச்சு கேட்க அனுப்பி விடலான்னு பார்த்தேன். சரி ஒரு 10 பேர்னா கூட பாம்பினேஷன் கூட்டு போனோம்னா அப்படி கத்திட்டு கேக்ல வெட்டுவாங்க. வெட்டி முடிச்சு அப்படி அனுப்பி விடலாம் பார்த்தேன். எதுவுமே இல்லாம இப்ப 20 பேர்னா பெரிய இதுல பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆமாங்க அங்க இருந்து அவங்க வர்றதுக்கே ஒரு வேன் பிடிச்சு கொடுக்கணும். நம்ம ஏன் வேற பிடிக்கணுங்க. உடச்சு விடாங்க. டிவி 20,000 ரூபாய்.